முத்தம்மா நான் மிக கோபக்கார முத்தம்மா முத்தம்மா ஐயா முத்தம்மா முத்தம்மா ஐயா முத்தம்மா யாரு அவர் எங்குமா பண்ணாரு எல்லோரும் ரட்சிக்கட்டும். பேரன்புமிக்க பெரியவர்களே, நாடக கலை ரசிகர்களே, அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடகமன் சார்பாக அன்பு கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறந்த பெரியோர்களே, மாதர்குல மாணிக்கமாய் விளங்குகின்ற தாய்க்குளங்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால நண்பர்களே, வயிற்றிலிருந்து வெளியே வந்தவர்களே, இன்னும் வர துடிப்பவர்களே, உள்ளூர் நண்பர்களே, வெளியூர் நண்பர்களே, உட்கார்ந்து கொண்ட ஆட்டத்தை பார்ப்பவர்கள், நின்று கொண்ட ஆட்டத்தை கேட்பவர்களே, அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செய்யார் வட்டம் நெடும்பிறை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தின் உரிமையாளர் மற்றும் தலைவராக விளங்கக்கூடியவர் நெடும்பிறை கிராமத்தைச் சேர்ந்த ஐயா ஏ ராமச்சந்திரன் அவர்கள். எங்கள் கம்பெனியின் ஆசிரியர் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் எம்பெருமான் வீட்டிற்கக்கூடிய மலை வையாவூர் அருகிலே பெரிய வையாவூரை சேர்ந்த ஐயா எங்கள் ஆர்வீர் அண்ணன் எஸ் சுந்தரம் அவர்கள். மற்றும் ஒரு ஆசிரியர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் திருமயிலூர் கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள். எங்கள் கம்பெனியின் நிர்வாகி
செய்யார் வட்டம் ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த பி சம்பத் அவர்கள் மற்றும் ஒரு நிர்வாகி செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் களத்தூர் கிராமத்தை சேர்ந்த எம் ஏழுமலை அவர்கள் அன்னவர் குழுவினரால் ஒரு ஐயா கே ஆறுமுகம் அவர்கள் என்கின்றார் ராம்சிங் அவர்கள் சாலோக சாருப சாமிப சாயுத்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடைந்து விட்டார். இன்று இரவு நடப்பு விழுந்தால் மருமகாரியம் என்று சொல்லக்கூடிய இந்த துக்க நிகழ்ச்சி நாளிலே அவர்கள் உற்றார் உறவினர்கள் பெற்ற பிள்ளைகள் மற்றும் அனைவரும் சேர்ந்து இந்த எங்கள் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தில் கொண்டு வந்து ஒரு நாடகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடு செய்த அன்பு உள்ளங்கள் விருப்பத்திற்கணுங்க எங்கள் கலைக்குழுவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் நாடகம் சொல்ல போறேன் நாடகம் சொல்ல போறேன் அதை சம்பாதிக்க தெரியாத எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமைதோர் என்பது வள்ளுவன் வாக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. யாரிடத்தில் எதை பேசுகிறோம், எதை பொருட்டு யார் பேசுகிறார்கள் என சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அரிது அரிது மாநிலனாய் பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது. இந்த மனித பிறவியானது ஆறாதவர் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு கொண்டவன் தான் மனிதன். மனிதன் பிறந்த நாள் முதல் இறக்கும் தருவாய் வரை வாழ்க்கையில யாருக்கும் உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யக்கூடாது. இதுதான் இந்த மனித வாழ்க்கையின் தத்துவம். இந்த நாடகம் என்பது பாட்டும் பரதமும் பண்புள்ள கலை என்பார்கள். இயல் இசை சார்ந்ததுதான் இந்த நாடகம். இந்த நாடகம் என்பது ஒரு அழகான வண்ண மலர் போன்றது. அந்த வண்ண மலரை எப்படி ரசிப்பீர்களோ அப்படி ரசித்தால் எங்கள் கலைப்பயணம் இனிதே தொடரும் என்பதை மகிழ்ச்சி தெரிவித்துள்ளோம். இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பிறை எங்கள் பொன்னி நாடகம் சார்பாக இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் வாலி மோட்சம் என்ற நாடகத்தை நடத்தப்பட்டுள்ளோம். எவ்வித குற்றம் குறை இருப்பினும் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீரோ அவ்வாறு எங்கள் கலைக்குழுத்தை மன்னிக்குமாறு மிகவும் தஞ்சாவூரில் மேலதாரம்
செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று சொன்னார்கள். மனிதன் எவ்வளவு செல்வம் செல்வாக்கில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து சுகத்தோடு வாழ்ந்தாலும் கல்வி செல்வம் தான் மனிதனுக்கு அழியாத செல்வம். ஆனால் தான் ஐயா அப்துல் கலாம் கூறினார், மனிதன் பிறப்பது ஒரு சம்பவமாக இருந்தாலும் அவன் இறக்கும்போது சரித்திரமாக மாற வேண்டும். அப்படி சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்றால் எம்மின சொந்தங்களே, நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தேடி தாருங்கள் தாருங்கள் என இருகரம் கூப்பி சிறந்தான். நமது பிள்ளைகள் கல்வி நிலையிலே உயர்ந்து நின்றால் எப்பேற்பட்ட மனிதனும் அந்த கல்வியாளர் தலைவணி நிற்பான். அதனால் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எவ்வாறு பட்டாலும் பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தேடி தாருங்கள் தாருங்கள் என இருகரம் கூப்பி சிறந்தான் கேட்டுக்கொள்கிறோம். இன்றிரவே ஐயா கே ஆறுமுகம் அவர்கள் தாலோக சாருக சாமி சாயத்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதை அடைந்து விட்டார். நமக்காக வாலி மோட்சம் வாலி மோட்சம் வாலி மோட்சம் என்ற நாடகம் எவ்வித குற்றம் குறை இருப்பினும் தங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீரோ அவ்வாறு எங்கள் கலை குடும்பத்தை மன்னிக்கிறோம்.